பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு தென் மாவட்ட மக்களின் இதய துடிப்பை எகிர வைத்து வருகிறது. ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற நம்பிக்கையே அவர்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் வாடிவாசல் மஞ்சுவிரட்டு, வட மஞ்சுவிரட்டு என அந்தந்த கிராம பகுதிகளின் வரலாற்று பின்னணியோடு நடத்தப்பட்டு வருகின்றன. இத்தகைய வரலாற்று பின்னணியுடன் கூடிய ஜல்லிக்கட்டுக்கான தடை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே சோகத்தையும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் ஆக்ரோஷமாக அடங்க மறுத்து சீறிப்பாயும் காளைகள் வீடுகளில் செல்லப்பிள்ளையாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து வருவதாக காளைகளை வளர்த்து வருபவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்தினால் விவசாயம் செழிக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். எந்த உயிர் சேதம் வரையும் வந்ததே கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டு ஏறது நடக்காது. ஊர்ல கட்ட காரியங்கள் அதிகமாக நடக்கும். ஆற்றுல தண்ணி வராது, விவசாயங்கள் விளங்காது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இது தெய்வ குற்றத்துக்கு ஆளாயிடும். பழைய வரலாறோட சும்மா 500 ஆண்டுக்கு முன்னாடி பாண்டிய மன்னர் காலத்திலிருந்து நடந்துகிட்டு இருக்கு. வாழும் வீடு எது, விளையாடும் களம் எது, விளைநிலம் எது என காளைகள் நன்கு பிரித்தறிந்து வைத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தன்னை அடக்க வருபவர்களையும் தன் மீது அன்பு காட்டுபவர்களையும் தனித்தனியே கையாளும் கலை காளைகளுக்கு இயல்பாகவே உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதனிடையே மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியைச் சேர்ந்த விவசாய தொழிலாளி சிவசுப்பிரமணியன் ஜல்லிக்கட்டுக்கென தனது காளைகளுக்கு பிரத்யேகமாக எந்த பயிற்சியும் அளிப்பதில்லை என தெரிவித்துள்ளார். ஆயினும் தென் மாவட்டங்களில் நடந்த அனைத்து ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் தனது காளைகள் நன்கு விளையாடி தனக்கு நல்ல பெயரை பெற்றுத் தந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எந்த பயிற்சியுமே எந்த மாட்டுக்குமே கொடுத்ததில்லை. இப்ப இருக்கிற மாடுமே சல்லிட்டு நீக்கி பண்ணியும் கூட கூடுதலான விலை கேட்டாங்க. நான் கொடுக்கல. சந்தோஷமா இருக்கட்டும், அது வாட்டுக்கு இருக்கட்டும், வேணுங்கிறத சாப்பிட்டுட்டு காலைல 6 மணிக்கு அவுத்து விட்டா சாயந்தரம் 6 மணி வரையும் தண்ணி வேணும்னா வந்து கேட்க நின்றுக்கிட்டே நிற்கும். குடிச்ச முன்னாடி அது வாட்டு போயிடும். அண்ணன் தம்பிதே ரெண்டுமே. எந்த ஒரு கட்டசப்பனம் கட்டணம் போலாம் எதுவுமே கிடையாது. அவுக்கும் போது அதுக்கு வாடிக்குன்னு கொண்டு போயிட்டோம்னா நல்லா பாயும். அதே மாதிரி வடத்துல கொண்டு போய் அவுத்தாலும் நல்லா பாயும். ஆனா வெளியேறினா நல்ல முறையில் வெளியேறி நல்ல முறையில் வந்து இப்போ கயிறை போட்டால் நின்றுக்கிறேன். பேசாம ஆளோட ஆளா வந்து நின்றுக்கிறேன். களத்தில் ஆக்ரோஷமாக பாயும் காளைகள் வீடுகளில் சிறுவர்களின் கட்டளைக்கு பணிந்தும் குழந்தைகள் விளையாடும் செல்ல பிராணியாகவும் உள்ளது. இது காலங்காலமாக மனிதர்களோடு காளைகள் கொண்டுள்ள உறவை வெளிக்காட்டுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியிலிருந்து வசந்தராஜ்.